கண்டினியூஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா பயங்கர அம்மனுடைய பக்தி, அதே போல் அம்மனுடைய வழிபாட்டு முறைகளை பற்றி எழுதின ஒரு சித்தர் இருக்கார். போக சித்தர்கிட்டம் இருந்து உபதேசம் பெற்றவர் இவர். ஓகேங்களா? இவர் கொங்கண சித்தர். இவர் பெற்ற ஞானம், அவ்வளோ ஞானம் அவருக்கு நிரம்பியிருந்துதான். அந்த கொங்கண சித்தருடைய ஞானத்தை பல நூல்களாக எழுதி மக்களுக்கு கொடுத்துருக்காரு. இவர் சித்திரை மாதம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர். திருப்பதி இன்னைக்கு இவ்வளோ ஃபேமஸாக அவ்வளோ மக்கள் வர்றதுக்கு முக்கியமான காரணம் அவர் தான். திருப்பதியில் திருமலையில் அவர் ஜீவசமாதி அடைஞ்சிருக்கார். அதோடைய சக்தி, அந்த சித்தருடைய சக்தி பல மக்களை அங்கே ஈர்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ராமநாமத்தை ஜபம் செஞ்சு சர்வ ஞானத்தையும் பெற்ற ஒரு சித்தர் இருக்கார். ராமாயணத்தை நமக்கு எழுதி கொடுத்தவர் அவர் தான், வால்மீகி முனிவர். ஓகேங்களா? வால்மீகி முனிவரை நம்ம தென்னகரத்தில் நம்மளுடைய சவுத் சைடில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வான்மீகர் அப்படின்னு சொல்லுவோம். வால்மீகியை தான் வான்மீகர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றோம். வான்மீக சித்தர் சொல்லுவாங்க. பல காய சித்திகள், அதாவது காயகல்பங்கள், பல விஷயங்கள் இருக்குது. அதில் பல ரிசர்ச் பண்ணி மக்களுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணணுன்றதை வழிமுறை சொல்லி கொடுத்தவர். இவர் புரட்டாசி மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர். இவர் திருவாரூர் இருக்கு இல்லையா, திருவாரூர் மாவட்டத்தில் எட்டுக்குடி அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய முருகர் கோவிலில் ஜீவசமாதி அடைஞ்சிருக்கார். எட்டுக்குடி முருகர் கோவில் ரொம்ப ஃபேமஸுங்க. அதுக்கு காரணம் இவருடைய சக்தி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே சிவபெருமானுடைய உபதேசத்தோடு பிறந்த ஒரு சித்தர் இருக்கார். யோக வழியில் பயங்கரமான தவங்கள் செஞ்சு அஷ்டமா சித்திகளை பெற்றவர். ஞானத்திலேயே பல விஷயங்களை ரிசர்ச் பண்ணி நூல்களை எழுதி மக்களுக்கு கொடுத்த ஒரு சித்தர் இருக்கார். ஓகேங்களா? இவர் மச்சமுனி சித்தர். மச்சமுனி சித்தர் ஆடி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர். ஓகேங்களா? இவர் ஜீவசமாதி மதுரை திருப்பரங்குன்றத்தில் அவருடைய ஜீவசமாதி இருக்கு. திருப்பரங்குன்றம் 2 வருஷத்துல உங்களுக்கு பெனிஃபிட் எடுத்து கொடுத்துரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆதிசேஷனுடைய அம்சம். ஓகேங்களா? அதாவது ஆதிசேஷன்றது நாகம், திருமாலை தாங்கிட்டு இருக்கிற நாகமும் ஆதிசேஷன் தான் சொல்லுவாங்க. அதே போல் சிவன் கழுத்து இருக்கிற இதுக்கோ கார்கோடகன் ஆதிசேஷன் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆதிசேஷனுடைய அம்சமாக அவதாரம் பண்ணவர். சிவதாண்டவத்தை டைரக்டாக தரிசனம் பண்ணவர். சிவனுடைய போடக்கூடிய முத்திரைகளை பார்த்து இது என்ன விதமான முத்திரைகள் அப்படின்னு சொல்லி கேட்டு அதை ரிசர்ச் பண்ணி அவர் ப்ராக்டிஸ் பண்ணி மக்களுக்கு கொடுத்தவர். ஓகேங்களா? யோகத்துக்கெல்லாம் அதிபதி இவர் தான் சொல்லுவாங்க. மக்களுக்கு பல விஷயங்களை சொல்லி கொடுத்தவர் பதஞ்சலி சித்தர். இந்த பதஞ்சலி சித்தர் பங்குனி மாதம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர். இவர் ராமேஸ்வரத்தில் இவருடைய ஜீவசமாதி. ராமேஸ்வரம் கோயில் உள்ள பிரகாரத்தை சுற்றி வரக்கூடிய இடத்துல இவருடைய இடம் இருக்கு. ஓகேங்களா? வாசி யோகம். அடுத்து வாசி யோக பயிற்சி செஞ்சு அஷ்டமா சித்திகளையும் அடைஞ்சு, இந்த அஷ்டமா சித்தின்றது பெரிய விஷயங்க. அது எல்லா சித்தர்களும் அடைஞ்சிட முடியாது. அது அடைஞ்ச சித்தர்கள் தான் மிகப்பெரிய லெவலில் இருக்கக்கூடியங்க. ஸோ இந்த வாசி யோகம் செஞ்சு அதில் அஷ்டமா சித்தியை பண்ணி இந்த வாசி யோகத்துடைய நுணுக்கங்களை மக்களுக்கு வெளியிட்டவர். ஓகேங்களா? பல வெளிநாடுகளுக்கு போயிட்டு வெளிநாடுகளில் ஆராய்ச்சிகள் பண்ணி மூலிகை ஆராய்ச்சிகள் பண்ணி மக்களுக்கு வாங்கிட்டது. அப்போ என்ன பண்ணாரா, போக சித்தர் அவரை பார்த்து அவருக்கு அட்வைஸ் பண்ணாராம். எப்பா நீ கிளம்பு, நீ நேராக சட்டைமணிநாதரை போய் பார் அப்படின்னாரு. உடனே அவர் இங்கே வந்து சட்டைமணிநாதரை பார்த்து அவரை வணங்கி 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 அவருடைய அனுகிரகத்தால் பல நூல்களை எழுதி மக்களுக்கு கொடுத்தார். ஓகேங்களா? இவர் பார்த்தீங்கன்னா ராமதேவர் சொல்லுவாங்க. இவர் ராமதேவ சித்தர். இவர் மாசி மாதம் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர். இவர் மதுரையில் அழகர் மலை இருக்கு இல்லையா, அந்த அழகர் மலையில இவருடைய ஜீவசமாதி இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்திய மருத்துவ விஞ்ஞானத்துக்கே தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய மகாவிஷ்ணுவுடைய நேரடி அம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய 18 சித்தர்கள்ல ஒருத்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்வந்திரி பகவான். இவர் மகா சித்தர் இவர். ஓகேங்களா? முதல் சித்தரான நந்தி பகவான், சித்தர்களே முதல் சித்தியான சிவனுக்கு கீழே இருக்கக்கூடிய நந்தி பகவான், அந்த முதல் சித்தர்னு சொல்லக்கூடிய நந்தி பகவான் கிட்ட இருந்து மருத்துவத்தை நேரடியாக அந்த கலையை படித்தவர் இவர். மக்களுக்கு இதை எல்லாத்தையுமே சித்த வைத்தியங்கள், இது ஆயுர்வேத வைத்தியங்கள் எல்லாத்தையும் மக்களுக்கு கொடுத்தவர் இவர். மிக முக்கியமானவர். இவர் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தார். இவர் வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கு இல்லையா, வைத்தீஸ்வரன் கோயில் இவருடைய ஜீவசமாதி அடைஞ்சிருக்கார். ஓகேங்களா? பல சித்தர்கள் ஞானிகள் எல்லாரும் நம்ம ஊரில் வாழ்ந்திருக்காங்க. அஷ்டமா சித்திகளையும் அடைஞ்சிருக்காங்க. அதில் இந்த 18 சித்தர்கள் நான் இப்போ சொன்ன
18 சித்தர்கள் மிக 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 முக்கியமானது. இதில் ஒரு 12 சித்தர்களை நீங்கள் யாருன்னு பார்த்துங்க. ஏன்னா சூழ்நிலைகள் உங்கள் ஊர் அதுக்கு போகிறதுக்கிற விஷயம் பார்த்துட்டு ஒவ்வொரு மாதமும் முதல்ல ஓகேங்களா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கணக்கில் வச்சுங்க. இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை நேராக அந்த கோயிலுக்கு போயிடுங்க. சிதரை போய் கும்பிட்டுட்டு ஒரு அகல் விளக்கில் சுத்தமான நெய்யை விடுங்க. பசு நெய்யாக வாங்கி வச்சுக்கோங்க. அதை ஏற்றிட்டு குறைந்தது 1 மணி நேரம் அங்கே உட்காருங்க. நீங்கள் எந்த வேலையும் பார்க்க வேண்டிய வேலை இல்லை. 1 மணி நேரம் அங்கே சும்மா உட்காருங்க. அந்த 1 மணி நேரம் அங்கே உட்காந்து ஐயா உங்களை நம்பி வந்திருக்கேன், என் வாழ்க்கையில் அதிசயங்களை ஏற்படுத்துங்க, பல வெற்றிகளை வாழ்க்கையில் தர வேண்டியது உங்கள் கடமை. உங்களை நம்பி வந்துட்டு காலை வந்துட்டு காப்பாற்றுன்னு பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்கள் விதியை மாற்றப்படும். இந்த 12 மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த காரியம் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு பெரிய அதிசயங்களையும் பல ஆச்சரியங்களையும் பல என்ன வேணால் சொல்லலாம், வார்த்தைக்கே கிடையாது, அவ்வளோ விஷயங்கள் வாழ்க்கையில் வரும். விதியே மாறும். உங்கள் விதி மாறட்டும், உங்கள் வாழ்க்கை நல்ல விதமாக அமையட்டும். உங்களுடைய விஷயங்களை எனக்கு என்னன்றதை எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு உங்கள் அனுபவங்களை சொல்லுங்கள். அனுபவங்கள் தான் மற்றவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக அமையும். ஓகேங்களா? நல்லது நடக்கும், நல்லது மாத்திரமே நடக்கும். சாய்ராம்.